வணக்கம். இப்போ நம்ம தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருவாயூர் எக்ஸ்பிரஸை நம்பி இப்படி ஆச்சு அப்படி சொல்லி போட்டிருக்கேன். சென்னை எக்மோர் போட்டுட்டு எக்மோருக்கு போகல. அப்போ வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ், அதாவது குருவாயூர்ல இருந்து சென்னை எக்மோருக்கு போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ், அதாவது நம்ம ட்ரெயின்லேயே போட்டிருக்கோம். சென்னை எழும்பூர் டு குருவாயூர் 16127 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பர் வந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நினச்சி இதில் புக் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே மாதிரி தான் சென்னை எக்மோர் போகும்னு சொல்லிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறிட்டார். லாஸ்ட்டில் பார்த்தா தாம்பரத்துலேயே போய் நின்றுக்கிட்டு. ஓகே, இதை வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவருக்கும் தெரியல, எனக்கு தெரியும். ஆனால் அவர் இப்போ தான் என்கிட்ட கேட்டார். அப்போ வந்து மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். இது எப்போ நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னா, சென்னை எக்மோருக்கு செல்லாமல் தாம்பரத்தில் நிற்கும் நிலைக்கு 20 ஜூன் 2025 மாற்றங்கள் செஞ்சுட்டாங்களாம். அது எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் வந்து இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. சரி, இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா, இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, சர்ச் பண்ணும்போது தான் தாம்பரம்னு சொல்லிட்டு வருமே. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், இதை போட்டு எதுக்கு நம்ம வெளியே வீடியோவாக போட்டுக்கிட்டு அப்படி சொல்லி நினச்சேன். ஆனால் அவர் வந்து இப்படி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு தாம்பரத்தில் இறங்கி ஐயையோ இது வந்து எக்மோர் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது தான் இதை பற்றி வீடியோ போடணும். சரி, மற்ற யாருமே இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுச்சு. ஓகேவா? அப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து தாம்பரம் வரைக்கும் தான் போகும், தாம்பரத்துலேருந்து தான் கிளம்பும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டு ஆகணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சரி, ஓகே, நான் அதை சர்ச்சும் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், அதாவது ப்ரூஃபோட சொல்லணும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இது ட்ரெயின் சர்ச் பண்ணி காமிக்கக்கூடியது. இதில் வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். சும்மா ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா டெய்லியுமே குருவாயூர் எக்ஸ்பிரஸ் உண்டு. இதில் வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போகுது. இப்போ நாகர்கோவில் டவுனாக மாற்றிட்டாங்க. ஓகே, நாகர்கோவிலேருந்து சென்னை எக்மோர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, சென்னை எக்மோர்னு சர்ச் பண்ணிட்டு கோ கொடுக்கும்போது எழுபது 86 70 போச்சுன்னா 16. ஓகே, சர்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அது பாருங்கள், குருவாயூர்லேருந்து கிளம்புது. கிளம்பி 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 லாஸ்ட் ஸ்டாப் தாம்பரம் தான் வருது, சென்னை எக்மோர் வரல. சரி, ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸ்னால் முன்னாடி சென்னை எக்மோர் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, இப்போ தாம்பரம் வரைக்கும் தான் போகுது. இனிமேல் தாம்பரம் வரைக்கும் தான் போகும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிடுங்க. ஓகே, அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.